ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கண்ண மூடிட்டு நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நெனச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப நம்ம சேனல்ல இப்ப ஐசோமெட்ரிக் சீரிஸ் தான் இப்ப நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா AutoCADல ஐசோமெட்ரிக் டயகிராம்ஸ்ல நான் ஆல்ரெடி ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 4வதா ஒரு வீடியோ போறோம். ஸோ நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண நெனைக்கல. நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம என்ன ஐசோமெட்ரிக் டயகிராம் வரைய போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வரைய போறோம். இப்போ இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம்ல இப்ப நம்ம இது எப்படி வரையலாம்? ஐசோமெட்ரிக் டயகிராம்ஸ எப்படி வரையணும்? அப்படின்ற மாதிரிலாம் நான் முன்னாடி போன வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா, நம்ம வரைய போற டயகிராம் என்னன்னா, இந்த டயகிராம் தான். இது என்னடா இங்க ஒரு டயகிராம் இருக்கு, இங்க ஒரு டயகிராம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது எப்படின்னா, ஐசோமெட்ரிக்ல இருக்கிறதுனால இங்க குடுக்காத ஒரு சில டைமென்ஷன்ஸ் நமக்கு இந்த மாரி நமக்கு மெஷர் பண்ணி காட்டுவாங்க. ஸோ சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஐசோமெட்ரிக் டயகிராம் நம்ம டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எப்பவுமே ஐசோமெட்ரிக் டயகிராம் டிரா பண்ணா நான் ஒரு கீவேர்ட் சொல்லியிருக்கேன். என்ன கமாண்ட் கீ என்னன்னா, டிஎஸ் என்டர் என்று குடுத்தோனே நம்ம ரெக்டாங்குலர் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா ஐசோமெட்ரிக் ஸ்னாப். அதுல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே தரணும். இதுல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா, நீங்க என்னோட போன வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல நான் எல்லாமே நான் கிளியரா நான் சொல்லியிருப்பேன். இப்ப நம்ம என்ன ஆரம்பிக்கலாம்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ இந்த லைன் என்ன லென்த் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்கேன் 35. இந்த ஃப்ரண்ட் வியூ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பர்ப்பஸ்க்காக நான் இங்க தனியா பிரிச்சு வரைஞ்சிருக்கேன் இந்த ஃப்ரண்ட் வியூவ. ஸோ அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா 35. ஸோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், இங்க பக்கத்திலேயே உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு இந்த டயகிராம நான் பக்கத்திலேயே உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். ஸோ நான் இங்க லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், 35க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன நான் டிரா பண்றேன். அந்த 35க்கு டிரா பண்ண லைன் எந்த லைன்னா இந்த லைன். அந்த லைன் தான் எனக்கு இங்க இருக்கு. நான் கர்சர்ல வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு 12 இருக்கு. அந்த 12 தான் இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12. ஸோ நான் என்ன பண்றேன், லைன் எடுத்து இங்க நான் 12 நான் என்ன பண்றேன், என்டர் குடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கான லென்த் எவ்வளோ இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க எவ்வளோ இருக்குன்னா 60 இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம்ல பார்த்தாலே நமக்கு புரியுது. ஸோ நம்ம அதுக்கு நம்ம இதுல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது இதுக்கான டிஸ்டன்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, லைன் எனக்கு இப்படியே தான் கன்டின்யூ ஆகுது. ஸோ இந்த மாரி லைனோட டைரக்ஷன மாத்தணும்னா ஆல்ரெடி ஒரு கீவேர்ட் சொல்லியிருக்கேன் F5. ஸோ F5 பிரஸ் பண்ணி இந்த பாருங்க. இந்த டைரக்ஷன் மாறும். ஸோ அங்க என்னன்னா 60 போடுங்க. மறுபடியும் இந்த சைடு திருப்பி 12 எம்எம். அதே மாரி இங்க இது 60 போட்டு எஸ்கேப் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அகைன் ஒரு லைன் எடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 30. அதுதான் என்னன்னா, இங்கேயும் நான் குடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இந்த சைடு 30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி இந்த சைடும் முடிங்க. உங்களுக்கு அப்பதான் கான்சிக்யூட்டிவா பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 30. அதே மாரி பார்த்தீங்கன்னா இருங்க இந்த லைன் நான் இன்னொரு டிரா பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா, இங்கருந்து 30. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப 30க்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப இந்த லைன வரையணும். அத ஆக்சுவலா இங்க என்ன லைன் வரைஞ்சிருக்கேன்னா, நம்ப டயகிராமுக்காக வரைஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம அத டெலீட் பண்ணுவோம். அதே மாரி இதுவும் 12 தான். ஸோ அத என்ன பண்ணலாம், அப்படியே இங்கருந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கருந்து 12 எம்எம் மறுபடியும் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இங்கருந்து 12 எம்எம் 2 டைம்ஸ் என்டர் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், இத ஜஸ்ட் அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். இங்கருந்து இது வரைக்கும் 60 ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதாவது நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்த ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஃபாஸ்ட்டா போல பொறுமையா தான் போறேன். நீங்க கரெக்ட்டா இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் நீங்க போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா நான் என்ன பண்றேன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதே மாரி இங்க பாருங்க. இப்ப லைன் எனக்கு எங்கன்னா கீழ இங்க பாருங்களேன், இந்த லைன நான் வரையணும். ஆனா எனக்கு லைன் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன்லயும், இந்த டைரக்ஷன்லயும் தான் போகும். ஸோ F5 பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்க லைன்க்கான டைரக்ஷன் மாறும். கீழ டிஸ்டன்ஸ் 35 2 டைம்ஸ் என்டர் பண்றேன். மறுபடியும் நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், இங்க இருந்து கீழ 35 2 டைம்ஸ் என்டர் பண்றேன். மறுபடியும் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் 60 ஆல்ரெடி போட்டாச்சு. அதாவது எப்படின்னா, இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் 60ன்னா, அப்போ டாப் அண்ட் பாட்டம் 2மே சேமா தான் இருக்கும். அதே மாரி லைன் எடுத்துக்கிறேன். இங்க ஆல்ரெடி நம்ம 12க்கு ஒரு லைன் போட்டோம்ல, அந்த பாயிண்ட் தான் இது எண்ட் பாயிண்ட். அங்க இருந்து இங்க இந்த பாக்ஸ் 60 எக்ஸிட் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இங்க இருந்து ஓகே. இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைனலைஸா வரைஞ்சுக்கலாம். சோ, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ப இந்த டயகிராம்ல நம்ம என்னன்னா இப்போ இதெல்லாம் வரைஞ்சுட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் இந்த டைமென்ஷன்ஸ்லாம் நான் என்ன பண்ணிடுறேன், இப்ப நான் உங்களுக்கு எடுத்துடுறேன். அதாவது நான் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். அதாவது இப்ப நான் இத டெலீட் பண்ணிட்டேன்னா இங்க பாருங்க. இப்போ இந்த இதுல
நான் டைமென்ஷன வச்சு வரைஞ்சேன். வரைஞ்சுட்டு நான் இத டிலீட் பண்ணிறேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் புரியணுன்றதுக்காக நான் டிலீட் பண்ணிட்டேன். ஏன்னா, நமக்கு வந்து இங்கேயும் வந்து நமக்கு டைமென்ஷன் இருக்கு. ஸோ, நம்மளால வந்து வரைஞ்சிட முடியும். இப்ப இதுக்கப்புறம் வந்து நமக்கான ஒர்க்கே வந்து நம்ம இந்த டயகிராம பார்த்து வரையறது தான். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் இத பாருங்க. இங்கருந்து இதுவரைக்கும் வந்து இந்த மாரி வந்திருக்குல்ல. இந்த ஷேப் வந்து எப்படி வருதுன்னா, சிம்பிள் 5 தான் நமக்கு டிஃபரன்ஸ். இங்கருந்து லைன சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து 5 கீழ வந்து 5 குடுத்து என்டர் பண்ணிடுங்க 2 டைம்ஸ். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இந்த சைடு 5 கீழ 5 குடுத்து என்டர் பண்ணிட்டு, இந்த பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க 44 இங்க வந்து என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க. இதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து, நமக்கு இங்க வரைஞ்சிருக்குமா, அவ்வளோதான். இது ஒரு ஸ்டெப் ஆச்சுங்களா? அடுத்தது வந்து என்ன பண்ணுங்க, லைன் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 20ன்னு குடுத்துருங்க. ஸோ அதே மாரி இது வந்து செட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், மிட் பாயிண்ட். இங்கருந்து கீழ வந்து 20க்கு ஒரு லைன போடுங்க. போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 12 குடுத்துருக்கேன். அதாவது இந்த லைன போட்டுட்டு, இங்க ஒரு லைன் வந்திருக்குல்ல. அப்ப 20ன்றத நான் வரைஞ்சுட்டேனா, ஸோ நான் என்ன பண்றேன், இப்ப நான் 20ன்றத எடுத்துட்டேன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். 20 எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 12 இந்த லைன வரையணும். அது சோ சிம்பிள். இங்க இத வந்து சென்டர் பாயிண்ட்டா வைங்க. இந்த சைடு, இந்த சைடு. இந்த சைடு வந்து 6 க்கு ஒரு லைன போடுங்க. 6ல இருந்து இந்த பக்கம் இழுத்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து 12. டைரக்ட்டா வந்து என்ன பண்ணுங்க, 12 க்கு வந்து ஒரு லைன போடுங்க. அவ்வளோதான் சிம்பிள். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இதையும் வரைஞ்சுட்டோம். ஸோ, இப்போ இதையும் டிலீட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த லைன வந்து நம்ம என்ன பண்றோம், 12 இங்க வரைஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் மேல எவ்வளோ ஹைட் சார் குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 8 இருக்கு. ஸோ, என்ன பண்ணுங்க, ஒரு லைன் எடுங்க. இங்க இருந்து மேல 8 க்கு வந்து ஒரு லைன போடுங்க. மறுபடியும் ஒரு லைன் எடுங்க. இங்க இருந்து மேல 8 க்கு வந்து ஒரு லைன போடுங்க. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, இப்போ இதையும் டெலீட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க இருந்து கீழ 20, 20 க்கு ஒரு லைன் போட்டோம். இந்த லைனுக்கான மொத்த இதுவும் வந்து 12, இது வந்து 8. நீங்க வேணா செக் பண்ணுங்க. இதுல வந்து நம்ம எப்பவுமே வந்து ஐசோமெட்ரிக்ல வந்து 30 டிகிரி திரும்பி இருக்குன்ற டயகிராம் இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்றோம், அலைன்ட் யூஸ் பண்ணுவோம். அலைன்ல செக் பண்ணீங்கன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் 20, அகைன் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் 8, அகைன் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் வந்து 12. இதுதான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க இது ஃப்ரண்ட் வியூவா வரைஞ்சு உங்களுக்கு வந்து டாப் வியூவா சாரி ஐசோமெட்ரிக் வியூல நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இப்ப இத எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இப்ப இதே மாரி ஷேப் வந்து நான் என்ன பண்றேன், இந்த சைடு வரையணும். ஏன்னா ஐசோமெட்ரிக் வந்து என்னன்னா, இப்ப அதாவது இந்த டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மாரி ஷேப் இருக்கிறது தான் வந்து இது இப்படியே வந்து நமக்கு கன்டின்யூ ஆகும். ஸோ, நம்ப வந்து என்ன பண்றோம்னா வந்து, இப்ப இதே மாரி ஷேப் வந்து நான் என்ன பண்றேன், இப்போ இந்த சைடு இதுக்கு அந்த டயகிராம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பாக்ஸா கன்சிடர் பண்றோம்னா, இந்த பாக்ஸுக்கான பேக் சைடுல நான் வரையறேன். இது சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழ வந்து 20 க்கு ஒரு லைன் போடுறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு திருப்பி ஒரு 6 அந்த 6 பாயிண்ட்ல இருந்து 12 ஏன்னா அந்த லைனுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 12. அப்புறம் லைன் எடுத்து நமக்கு இங்க சரியா தெரியலனா நம்ம ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணிட்டு இந்த பாருங்க. இந்த பாயிண்ட் இந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து மேல 8 க்கு ஒரு லைன போடுறேன். மறுபடியும் ஒரு லைன் எடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து மேல வந்து 8 க்கு ஒரு லைன் எடுத்து டிரா பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் டிரா பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்னன்னா, இப்போ ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இந்த லைன வரைஞ்சோம் பாத்தீங்களா? இந்த லைன வந்து நான் என்ன பண்றேன், இந்த லைனையும் இந்த 30 க்கு ஒரு லைன் வரைஞ்சோம்ல, இந்த லைன நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் எரேஸ் பண்ணிறேன். எரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த லைனையும் நான் என்ன பண்ணிடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன். அதாவது 20 க்கு ரெஃபரன்ஸ். இது எல்லாமே ரெஃபரன்ஸ் லைன் தான். இத எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்ப ஏன் எரேஸ் பண்றேன்னா, இங்க பாருங்க. இந்த லைன் வந்து இங்க கிராஸ் ஓவரா வருதுல்ல. ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஆங்கிளும் கிடையாது. சோ நான் என்ன பண்ணணும்னா வந்து, இங்க இருந்து இதுக்கு வந்து அப்படியே இந்த எண்ட் பாயிண்ட்க்கு அப்படியே ஜஸ்ட் டிரா பண்ணணும். அதே மாரி இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கு இந்த முடியிற பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல அப்படியே டிரா பண்ணணும். இதுதான் வந்து என்ன ஃப்ரண்ட் வியூல நமக்கு இப்படி கிடைக்கும். இதே சேம் தான் நமக்கு பேக்லயும் கிடைக்கும். இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு லைன் வரையணும். அதே மாரி என்டர். இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு லைன் வந்து நமக்கு வரும். இப்ப நீங்க டயகிராம்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதே மாரி தான் வரைஞ்சிருக்கனா? ஆனா, இங்க எனக்கு இப்படிலாம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நம்ம டயகிராம் போக, போக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப இருங்க. இப்ப இந்த டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு இன்னும் என்ன வரையணும்ன்றது நமக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். இப்ப நம்ம எல்லாமே வந்து வரைஞ்சுட்டோம். இப்போ வந்து இந்த லைனு, இந்த லைன். இப்போ இது எப்படி வரையுதுன்னு நம்ம வந்து இதுல பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் சிம்பிள் தான். ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இங்கிருந்து நல்லா ஜூம் பண்ணி இது இது இந்த எண்ட் பாயிண்ட் முடியுது பாருங்க. இந்த கிரீன் கலர்ல. இங்க வந்து ஒரு லைன போடுங்க. அதே மாரி மறுபடியும் ஒரு லைன் எடுங்க. இந்த சைட்ல இருந்து இதுவரைக்கும் இந்த எண்ட் பாயிண்ட்ல ஒரு லைன வந்து போடுங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து டயகிராம் வந்து ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சின்னதா ஒரு இது குடுத்திருப்பாங்க. இங்க வந்து ஒரு சின்ன ஜாயினிங் குடுத்திருப்பாங்க. அது வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் எட்ஜ் பாயிண்ட் 5
இங்கருந்து இதுவரைக்கான டிஸ்டன்ஸ் வந்து 5 நம்ம ஆல்ரெடி அதுதான் போட்டோம்ன்றனால, அத வந்து நம்ம ஜஸ்ட் ஜாயின் பண்ணிறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து என்னன்னா, நமக்கான மெயின் டயகிராம். இதுதானே நம்ம மெயின் டயகிராமா வச்சிருந்தோம். இப்போ இதுல என்னென்னலாம் வந்து அதாவது இதுதான் வந்து கரெக்ட் டைப் ஆஃப் டிராயிங். இதுவே நீங்க வந்து கேட்டீங்கன்னா வந்து, நம்ம வந்து என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்க வந்து இங்கருந்து இங்க லைன் வரையக்கூடாதா சார்? இந்த எண்ட் பாயிண்ட்க்கு வரையக்கூடாதுன்னா வரையலாம். இப்போ அதெல்லாம் வந்து நமக்கு இப்போ டயகிராம்ல வந்து நீடட் இல்ல. நம்ம எது எது நீடடோ அது வரைக்கும் வரைஞ்சுட்டு நம்ம மார்க் வாங்கிட்டு எக்ஸாம்ல வந்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா, இப்ப நான் வந்து எ எக்ஸாம் அதாவது யூனிவர்சிட்டி லேப் எக்ஸ்பெரிமென்ட் ரிலேட்டடா தான் நான் வந்து எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல இருந்து நான் பிகினர் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, நம்ம இங்க தெரியாத பார்ட்ட நம்ம இங்க என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். ஸோ டிஆர் என்டர். புது சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கன்னா டிஆர் என்டர். கொஞ்சம் பழைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா டிஆர் டபுள் என்டர் குடுக்கணும். ஸோ என்ன பண்ணுங்க, இத ட்ரிம் பண்ணுங்க, இத ட்ரிம் பண்ணுங்க. அதே மாரி இதெல்லாம் வந்து கரெக்ட்டா ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்ப என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு உள்ள வந்து இங்க ஒரு லைன் போற மாரி இருக்கும். ஸோ, இப்போ இந்த டயகிராம் வந்து நம்ம வந்து ஐசோமெட்ரிக் டயகிராம் வந்து AutoCADல வந்து முடிச்சுட்டோம். அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து இந்த டயகிராம் வந்து வரையணுமா சார்ன்னு கேட்டீங்கன்னா, இது வரைய தேவையில்ல. இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நானா வந்து இத வரைஞ்சது. எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்டாங்கன்னா, இந்த டயகிராம் வந்து குடுத்தா தான் குடுப்பாங்க. அதாவது இப்ப இந்த வரைஞ்சிருக்க டயகிராம் வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து நமக்கு குடுத்தா தான் குடுப்பாங்க. நமக்கு மெயினா வந்து இப்ப நான் இங்க வரைஞ்சேன் பார்த்தீங்களா? டைமென்ஷனோட அந்த மாரி தான் குடுப்பாங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் டைமென்ஷன்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது இங்கருந்து இதுவரைக்கும் 12 இருந்தது. நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் இது எல்லாமே கரெக்ட்டா வந்து ஸ்டார்ட்டிங்ல அந்த டயகிராம்ல இருந்திருக்கும். நான் ஏன் இத இரேஸ் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக நான் இரேஸ் பண்ணிட்டேன். அதே மாரி இங்கருந்து இதுவரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 60. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து 30 இருந்தது. இங்கருந்து இது வரைக்கும் 30. அப்புறம் இங்க வரைஞ்ச டைமென்ஷன்லாம் வந்து சேம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து AutoCADல இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம வரைஞ்சுட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்னும் ஐசோமெட்ரிக்ல வந்து இன்னும் ஒரு 2, 3 லேப் எக்ஸ்பெரிமென்ட் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த மாரி வேற எப்படி வீடியோஸ் போடணும்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்னோட வீடியோ குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது? என்ன மாரி வீடியோஸ் போடலான்றது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.